அவர் ஆட்சியை செயல்பாடு எப்படி சார் 25 நாள் ஆச்சு. அதெல்லாம் நீங்க தான் சொல்லணும், அவரை தான் கேட்கணும். சட்ட ஒழுங்கு வந்து அவ்வளவு சிறப்பாக பொதுவாகவே நீங்க இல்லைன்னு சொல்றத நீங்க தானங்க சொல்லணும். நாங்க சொல்றது நாங்க எதிர்கட்சி, நாங்க சொல்றதை விட அப்ப என்ன சொல்லுவீங்க? அவங்க எதிர்கட்சிக்காரங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, அவர் நல்லாட்சி தர்றாருன்னு கூட சொல்றாங்களே. பல பத்திரிகையாளர்கள் வந்து அதை வெளிப்படையாவே சொல்றாங்க. அதாவது ஒரு நிகழ்ச்சியில கூட அவர் வந்து முதலமைச்சர் வந்து பேட்டி கொடுக்கறதை தவிர்த்து, பிரத்யேக பேட்டிகளை எல்லாம் தவிர்த்து பத்திரிகையாளர்களை முறையாக நடத்தவில்லை என்பது கூட இருக்குது. இதெல்லாம் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா தீர்ந்து போன சக்தி விமர்சனமே பண்றாரு சார் திமுக. இது சொல்றது அவரு சொல்றாரு, அதுக்கான விளக்கத்தை அவர்கிட்ட போய் கேளுங்க. நடந்துச்சுப்பா 4 நாள் அடுத்த கட்ட தலைவர் தான் சொல்லணும். தமிழர்களுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக, தமிழர்களுடைய நாகரிகம், கலை, பண்பாடு இவற்றையெல்லாம் உலக அரங்கில் ஓங்கி ஒழித்த உத்தமராக வாழ்ந்து இன்றைக்கு பொது வாழ்க்கையில் இவருக்கு இணையான தலைவர்கள் எவரும் இல்லை என்று எல்லோரும் அவரை விமர்சித்தவர்கள், அவரை எதிர்த்து அரசியல் களமாடியவர்கள் கூட பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு அரசியல் தலைவராக, முதுபெரும் தலைவராக, மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவராக, எழுத்தாற்றல், பேச்சாற்றல், நிர்வாக திறமை இவை எல்லாவற்றையும் விட கொள்கை பிடிப்புமிக்க ஒருவராக வாழ்ந்தவர் நம்முடைய உயிரினும் மேலான தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர்களுடைய 103வது பிறந்த தினத்தை இன்றைய தினம் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு கழகத்தினர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் திருப்பத்தூரில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து சிங்கமுனரியில் நடைபெறக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களுடைய சிலைக்கு மாலை இந்த நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். குறிப்பா தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரையில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த இனத்துக்காக, மொழிக்காக, நாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த ஒரு தலைவர் என்றால் அது மிகையாக. ஒரு கொள்கை பிடிப்பு மிக்கவராக அவர் இறுதி மூச்சு வரை வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவருடைய வரலாறு என்பது எதிர்கால தலைமுறையினருக்கும் அப்படியெல்லாம் நாம் ஒரு தலைவரை ஆண்ட நாட்டில், அவர் வாழ்ந்த நாட்டில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று பெருமைப்படக்கூடிய அளவிற்கு அனைத்து தலைமைகளும் மிக்க ஒரு தலைவராக அவர் வாழ்ந்தார். சொல்ல போனால் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை ஏற்று அண்ணாவின் வழியில் 50 ஆண்டு காலம் அவர் உருவாக்கிய அந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரவோடு 5 முறை இந்த நாட்டின் முதலமைச்சராகவும் இருந்து அளப்பரிய சாதனைகளை செய்து இந்திய துணைக்கண்டத்தில் தமிழகம் ஒரு தலை சிறந்த மாநிலமாக உருவாக்கி காட்டிய பெருமைக்குரியவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவரை பத்தி பேசுறதுன்னா மணிக்கணக்கில், நாள் கணக்கில், மாசக்கணக்கில் பேசிக்கிட்டே போகலாம். அத்தகைய சாதனைகளுக்கும், அத்தகைய திறமைகளுக்கும், அத்தகைய தியாகத்திற்கும், அத்தகைய பெருமைக்கும் உரிய கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுவது என்பது ஏதோ இன்றைக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து பல ஆண்டுகளாக 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக அவருடைய பிறந்த நாளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் சிறப்பாக கொண்டாடுவது வகையில் இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்பதில் எங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. இந்த நாளில் இங்கே நண்பர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல வருவோம், மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம் என்று கலைஞர் அவர்களுடைய சொல்நயத்தோடான குரலை இங்கே வைத்தார்கள். ஆக அந்த நம்பிக்கையோடு நிச்சயமாக கலைஞர் அவர்களுடைய எண்ணப்படி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எந்த கொள்கைகளுக்காக, லட்சியங்களுக்காக வாழ்ந்தாரோ
அதை எதிர்காலத்தில் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவராக அண்ணன் தளபதி அவர்கள் வழங்கி வருகிறார்கள். அவருக்கு உறுதுணையாக இருந்து இளைஞர்களை ஈர்க்கின்ற எதிர்கால தலைவராகவும் மாண்புமிகு நம்முடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்களும் இருக்கிறார்கள். எங்களை வழிநடத்துவதற்கு என்ற தைரியம் அனைத்து இயக்க நண்பர்களுக்கும், ஏன் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கிறது என்பதை நான் இங்கே இருந்து தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய வழியில் தொடர்ந்து பயணிப்போம். ஆட்சி அமைத்த